இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். இன்னைக்கு பிக் பாஸ் அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. பட் இருந்தாலும் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்வதி, சாண்ட்ரா அண்ட் பிரஜன் 3 பேரும் வந்து நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது, அவங்க 3 பேரும் பண்ணிக்கிறாங்க. மெயினாக கனி, விக்ரம், ரம்யா, கெமி, அமித் இவங்களெல்லாம் கொண்டு வரணும் நாமினேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பார்வதியை பற்றி வினோத்தையும் விக்ரம்டையும் பேசுகிறாரு. அவங்க வந்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திவாகர் இத்தனை நாளாக கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமே வேற யார் கூடயாவது கிளீன் பண்ணி அவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே வேலை தான் பார்வதிக்கு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொன்னாரு. அடுத்தது பார்வதி வந்து அரோராட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு விதத்துல திவாகர் போனது நல்லதா இருக்கு. என் மனசு வந்து பயங்கர கிளியர் ஆயிடுச்சு. நான் திவாகரைஸ்டா இல்லாட்டின்னு ஆயிடுவேன். அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவேன். ஒன் வே சேடா இருந்தா கூட ஒன் வே வெரி ஹாப்பிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அரோராவும் துஷார் இருந்த வரைக்கும் நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். துஷார் போனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் நல்லா கிளியரா திங்க் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து வச்சாங்க. பார்வதி அதுக்கு எதுக்கு நேத்தே வந்து அவர் எலிமினேட்டட்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க. பட் ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் அழுதாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு அவங்க பண்ணினதுல. அதுக்கப்புறம் கனியை வந்து கலாய்க்கிறாரு பிக் பாஸ். அவங்க ஏதோ பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் டாஸ்க் லெட்டர் வருது, அதில் வந்து அரோராவை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. லாஸ்ட் வீக் நல்லா கேம் விளையாண்டிங்கன்னு எஃப்ஜே வந்து அவரோட ஸ்டிக்கரை ஒட்டுறாரு. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து சொல்றாரு, சாண்ட்ராவும் பிரஜியனும் எப்பவுமே டுகெதரா தான் விளையாடுறாங்க, அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்கு, வெரி அன்ஃபேர் அப்படின்றாரு. அப்புறம் ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சு ஒவ்வொருத்தரையும் நாமினேட் பண்ண சொல்றாரு. கேஷுவல் நாமினேஷன் அங்கங்க. அதுல வந்து ஒவ்வொரு தடவையும் பார்வதி ஓடி ஓடி போய் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாங்க. மெஜாரிட்டி சாண்ட்ரா பிரஜியனோடது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா விளையாடுறாங்கிற கம்ப்ளைண்ட் வந்தது. அதுல அமித், சுபிக்ஷா, ரம்யா, திவ்யா, பிரஜ்யன், சபரி, கனி, கெமி, வியன்னா, விக்ரம், அரோரா, பாரு, சாண்ட்ரா எல்லாருமே நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க எக்ஸப்ட் கமருதீன் அண்ட் எஃப்ஜே. அண்ட் சுபிக்ஷா அண்ட் வியனாவும் ரம்யாவை பற்றி காசிப் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் டாஸ்க் வருது, மொக்கையான டாஸ்க்கு. அதாவது ஏதோ ஷர்ட் போட்டுட்டு. அதுக்கப்புறம் நடு சென்டர்னு ஒரு வெப் சீரிஸ் வருது. அது வந்து விஜய் சேதுபதி அவர்களோட பையன் நடித்த வெப் சீரிஸு. அதனை தொடர்ந்து அதோட தொடர்ச்சியாக ஒரு கேம் வேற வருது. ஸோ அந்த இது முடிஞ்சுது. அப்புறம் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. காம்படிஷன் உங்களுக்கு யாரு, உங்களுக்கு வந்து லிஸ்ட்லயே இல்லாதவங்க யாருன்னு. அதுல கனி வந்து கமருதீனை சொல்றாங்க, கமருதீன் வந்து கனியை சொல்றாங்க, பாரு வந்து விக்ரம சொல்றாரு, விக்ரம் வந்து பாருவை சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்துட்டு லாஸ்டா வந்து கனி வந்து சொல்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வந்து இப்போ சாண்ட்ரா அண்ட் பிரக்யான் விளையாடுறாங்க, அவங்களுக்கு என்எஃப்டி பாஸ் கொடுக்குறாங்க, ஸோ எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது.